நான் இப்போ மத்திய பிரதேஷ்ல இண்டூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற மாண்டோன்ற ஒரு டூரிஸ்ட் லொகேஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மாண்டு வந்து இப்போ தான் டூரிஸ்ட் லொகேஷனாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி பல ஆட்சியாளர்கள் வந்து இதை ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி பேஸாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பிகாஸ் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 600 மீட்டர் ஹைட்டில் மலை மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு சிட்டி. ஸோ நேச்சராகவே இது வந்து மலை மேலே இருக்குது அப்படின்றதுனால டிஃபென்ஸில் வந்து பயங்கரமாக இது வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ அதனால் நிறையா மன்னர்கள் வந்து இதை வந்து ஒரு மேஜரான மிலிட்ரி ஹப்பாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அந்த டைமில். இப்போ வந்து காலப்போக்கில் இது வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது, ஸோ அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். என் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவோட முடிவில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தது அப்படின்னா, தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே கன்டினியூ பண்ணி போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்ட்டுக்குள்ள போறதுக்கான என்ட்ரன்ஸு. ஸோ கார் பார்க்கிங் வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். அங்கேயே நம்ம காரு இல்லைனா டூ வீலர் ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா, அதை விட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வந்தோம் அப்படின்னா, இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்து வந்துரலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடு போனோம் அப்படின்னா, ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே போய் டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போ முடியும். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு மேப் வந்து வச்சிருப்பாங்க. அங்கே வந்து என்டையர் ஃபோர்ட்டு ப்ளஸ் அங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பிளேஸாக பார்க்குறதுக்கு வந்து உள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இந்த இடம் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உள்ள என்டர் ஆனோனே ஒரு பிரம்மாண்டமான பேலஸை வந்து பார்க்க முடியுது. இதோட கட்டமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கீழே வந்து கார்டனிங் செட்டப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு மஹாலை வந்து இங்கே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹஸ் மஹால். ஸோ இதை வந்து ஷிப் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட ரைட் சைடும் இதோட லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏரி மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து இதை வந்து ஒரு ஷிப் ஷேப்பில் கட்டியிருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதை வந்து ஷிப் பேலஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா மான்சூன் டைம் கிடையாது. மான்சூனில் வந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா க்ரீனிஷாக நிறையா தண்ணியெல்லாம் வந்து இங்கே பார்க்க முடியும். பட் வந்து இது வந்து மான்சூன் கிடையாது அப்படின்றதுனால எங்களால் ஒரு சைடு வந்து தண்ணியை வந்து பார்க்கவே முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வறண்டு இருக்குது. அதுவே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வச்சு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாண்டுவோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாண்டுவை வந்து 13th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் மண்டப துர்கா அப்படின்னு சொல்லி தான் வந்து அழைச்சிருக்காங்க. மண்டப துர்கா அப்படின்னா சிட்டி ஆஃப் ஜாய், அப்படி இல்லைனா ஃபோர்ட் ஆஃப் பவிலியன்ஸ் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஸோ 13th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் இதை வந்து மண்டப துர்கான்னு அழைச்சிருந்திருக்காங்க. பட் காலப்போக்கில் அது வந்து மாண்டுன்ற மாதிரி அது வந்து மாறிடுச்சு. இதை வந்து மத்திய பிரதேசில் மால்வான்னு ஒரு ரீஜியன் இருக்குது. அந்த ரீஜியனை ஆட்சி பண்ணிட்டு இருந்த பரமர டைனசிட்டி தான் வந்து அந்த டைமில் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ்
இம்பார்ட்டன்ஸ் லொக்கேஷனாக வந்து யூஸ் ஆகிருந்திருக்கு. பிகாஸ் இது வந்து நேச்சுரலாகவே ஹில் மேலே அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால இதை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மிலிட்ரி அவுட் போஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட், மால்வா சுல்தானேட், ஹொஷாங் ஷா இந்த மாதிரி நிறைய ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாண்டு பிளேஸை வந்து ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க. அதில் ஹொஷாங் ஷாவோட ஆட்சி காலம் வந்து கொஞ்சம் பேசப்படுற ஆட்சி காலமாக இருக்குது. பிகாஸ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கேபிட்டலாக மாற்றிருக்காரு. அண்டு நிறையா பேலஸ், அப்புறம் மாஸ்க், அப்புறம் வந்து வாட்டர் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பில்ட் பண்ணியிருந்திருக்காரு இங்கே. அதனால ஹொஷாங் ஷாவோட ஆட்சி காலம் வந்து கொஞ்சம் மேஜராக இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஆட்சி காலமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹொஷாங் ஷா அவரோட ஒரு டாம்பும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஐ மீன் டாம்னா வந்து கல்லறை. அவரோட கல்லறையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிளாலேயே கட்டப்பட்ட ஒரு கல்லறை. இது எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட தாஜ்மஹால் லேட்டர் பீரியடில் நம்ம பில்ட் பண்ண தாஜ்மஹால், ஷாஜகான் பில்ட் பண்ண தாஜ்மஹாலுக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த ஹொஷாங் ஷாவோட மார்பிள் கல்லறை. பிகாஸ் இதுதான் வந்து இந்தியாவிலேயே கட்டப்பட்ட முதல் மார்பிள் கல்லறை அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஸோ இது வந்து உண்மையா என்னன்னு தெரியல. பட் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால தாஜ்மஹால் கட்டுறதுக்கான முக்கியமான இன்ஸ்பிரேஷன் இந்த ஹொஷாங் ஷாவோட கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த ஜகஜ்மஹால், நான் சொன்னேன்ல ஷிப் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கட்டினவர் வந்து பார்த்தீங்கன்னா கியாசுதீன் கல்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியாளர். இந்த மாதிரி இந்த மாண்டு பிளேஸ் வந்து ஏகப்பட்ட ஆட்சியாளர்களால் ஆட்சி செய்யப்பட்டு அப்படியே வரிசையாக வந்து மாற்றி 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 வந்துட்டு இருந்திருக்கு. இங்கே இந்த இடம் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இங்கே வந்து ஒரு மன்னருக்கும் இன்னொரு சிங்கருக்குமான லவ் ஸ்டோரி. அது வந்து ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயமா இங்கே வந்து இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பகதூர் அண்டு ராணி ருக்மதியோட லவ் ஸ்டோரி. இந்த பஸ் பகதூர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மால்வா ரிஜியனோட கடைசி இண்டிபெண்ட் ரூலர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ராணி ருக்மதின்றவங்க ஒரு சிங்கர். ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பகதூர் வந்து ராணி ருக்மதி அவங்க பாடலை கேட்டு, அவங்க பாடினதை கேட்டு அதில் வந்து காதலில் விழுந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்குறாரு. ராணி ருக்மதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட் வொர்ஷிப்பில் ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன விருப்பப்படுறாங்க அப்படின்னா, நான் வந்து நர்மதா ரிவரை டெய்லி நான் பார்த்து இங்கேருந்து பூஜை பண்ணணும். ஸோ அதுக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல இடம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே இங்கே வந்து ஒரு ரூப்மதி பவலியன்ற ஒரு இடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாரு. ஸோ அங்கே வந்து ராணி வந்து தங்கி அவங்களோட பூஜை எல்லா விஷயங்களையும் டெய்லி காலையில் எழுந்து அந்த நர்மதா ரிவரை பார்த்த மாதிரியே வந்து அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடமே இங்கே வந்து ஒரு மேஜரான அட்ராக்ஷனாக இருக்குது, டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக. நீங்கள் வந்தீங்கன்னா அதையும் வந்து பார்க்கலாம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது 1561 முகல் வந்து இந்த மாண்டுவை அட்டாக் பண்ணுறாங்க. அதில் பஸ் பகதூர் வந்து ஃபெயில் ஆயிடுறாரு, தோற்று போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் தோற்று போனதுக்கப்புறமா இந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரூப்மதியும் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் எடுத்து இறந்து போயிட்டதா ஒரு ஸ்டோரி வந்து இங்கே நம்பப்பட்டு இருக்கு. ஸோ இதுவுமே இந்த மாண்டு வந்து ஃபேமஸாக இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன். ஸோ முகல் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 17th 18th சென்ச்சுரி காலங்களில் இந்த மாண்டுவோட இம்பார்ட்டன்ஸை இது கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வந்து ஒரு இந்த சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு எல்லாரும் வந்து போயிடுறாங்க. இதை வந்து கேபிட்டல் சிட்டியை மாற்றிடுறாங்க. தென் இங்கே வந்து மிலிட்ரி பேஸ் அமைஞ்சிருந்த எல்லாத்தையும் வந்து வேறு இடத்துக்கு மாற்றிடுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை வந்து அப்படியே ஸ்லோவாக அபாண்ட் பண்ணி அப்படியே எல்லாருமே வேறு இடத்துக்கு போய் இப்போ வந்து இந்த இடம் வந்து ஒரு அழிக்கப்பட்ட ஒரு அழிந்த ஒரு இடமா வந்து நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இப்போ வந்து இதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இங்கே இப்போவுமே ஒரு 60க்கும் மேற்பட்ட ஒரு சில மானுமெண்ட்ஸ்லாம் இன்னமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாண்டு. இந்த ஃபோர்ட் வந்து ஆல்மோஸ்ட் 45 கிலோமீட்டர் இந்த ஏரியாவை சரௌண்டிங்கை சுற்றி இருக்குது. இதை தொடர்ந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மகேஷ்வருக்கு வந்து போகிறோம். ஆல்ரெடி அந்த மகேஷ்வர் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இங்கே மத்திய பிரதேஷில்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.